இன்னைக்கு நம்ம பார்க்க போற இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் என்னன்னா மாஸ்க் அசோசியேட்டட் ட்ரை. இந்த கொரோனானால நம்ம எல்லாருமே அதிகமா மாஸ்க் போட்டுட்டு இருக்கோம். ஸோ இதனால சில தொந்தரவு கண்ணில் ஏற்படுது. ஸோ அதுதான் நம்ம வந்து மாஸ்க்னால நமக்கு வரக்கூடிய இரிட்டேஷன், ட்ரை ஐஸ், இதை பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ இதுக்கோட ரெமிடிஸ் என்ன, இது எதனால வருது, இது எப்படியெல்லாம் கம்மி பண்ணலாம் அப்படிங்கறத ஃபுல்லா பார்க்க போறோம். ஐம் ஸ்ருதி, ஐம் ஆப்டோமெட்ரிஸ்ட். ஸோ நம்ம மேக்குலா சேனல்ல நம்ம எல்லாமே ஐ ரிலேட்டடான வீடியோஸ் நிறைய போட்டுட்டு இருக்கோம். இது வந்து ஐ பத்தின அவேர்னஸ் நிறைய கொண்டு வரணும். ஸோ இதை பத்தி எல்லாத்துக்கும் தெரியணும் அண்ட் எல்லாரும் நல்ல பார்வையோட இருக்கணுங்கிற ஒரு நோக்கத்துக்காக. ஸோ ஸ்டே டியூன் வித் அஸ். ஸோ இந்த மாஸ்க் அசோசியேட்டட் ட்ரை ஐஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மாஸ்க் வந்து ரொம்ப நேரம் போட்டுட்டு இருக்கோம் அண்ட் அதனால நம்மளோட ஏர் ஃப்ளோங்கிறது நம்ம வாயிலிருந்து நம்ம கண் வழியா மேலே போகும்போது ரொம்ப ட்ரைனஸ், எவாபரேஷன் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்போது நமக்கு ரெட் ஆகிறது, கண்ணு ரொம்ப உறுத்துறது, பெயின் ஆகிறது, ஒரு கொஞ்ச நேரத்துல நமக்கு கொஞ்சம் கண்ணு டயர்ட் ஆகுறது, இந்த மாதிரியான விஷயம் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. அண்ட் இதை பத்தின ரிசர்ச் ஆல் ஓவர் த வேர்ல்ட் போயிட்டு இருக்கு. யூகே, அமெரிக்கா அண்ட் ஆஸ்திரேலியா எல்லா கண்ட்ரீஸ்லயும் இதை பத்தி நாங்க இன்னும் படிச்சுட்டு இருக்கோம். ஸ்டடீஸ் ஆர் கோயிங் ஆன். அண்ட் இப்போ இருக்க ஒரு பேசிக் லெவல் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இல்லை என்னெல்லாம் நம்ம ரெமெடிஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கறத நான் உங்ககிட்ட டிஸ்க்ளோஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மாஸ்க் போடும்போது அது ப்ராப்பராக நோ சைட் நம்ம சீட் பண்ணணும். ஸோ அது ப்ராப்பராக பிளேஸ் ஆகலை அப்படிங்கும்போது நம்மளோட ஏர் ஃப்ளோ எஸ்கேப் ஆகுறது எல்லாமே நம்ம வந்து கண்ணு வழியாக எவாப்ரேட் ஆகுற மாதிரி இருக்கும். இதனால என்னன்னா நம்ம கண்ணு சுற்றி இருக்க அந்த தண்ணி, கண்ணில் இருக்கிற அந்த தண்ணி வந்து எவாப்ரேட் ஆகிடும். ஸோ சுத்தமாக தண்ணி இல்லாத மாதிரியும், ரொம்ப ரெட் ஆகிறது, ட்ரை ஆகிறது, ப்ளஸ் பெயின் வர மாதிரி இருக்கும். சில டைம்ஸ் என்னாகும், ரொம்ப தண்ணி வந்துட்டே இருக்கும், கண்ணில் என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படிங்கிறது. ஸோ இதை நாங்கள் ரிஃப்ளெக்ஸ் டியரிங்னு சொல்லுவோம். ஒன்ஸ் நமக்கு அங்கே காத்து போய் பட நம்ம கார்னியாவோட ஒரு இன்னொரு அது அஃபெக்ட் ஆகுதுங்கிறனால நமக்கு ரொம்ப நிறைய தண்ணி வந்துட்டே இருக்கும், நிற்கவே நிற்காது. ஸோ இந்த மாதிரியான விஷயமும் இதுல இருக்கு. ஸோ நம்ம டிஷ்யூஸ் வந்து அதை மடிச்சு இந்த சைட் நம்ம வைக்கும் போது கொஞ்சம் திக்கான லேயர் ஃபார்ம் ஆகும்போது இந்த அது வழியா ஏர் ஃப்ளோ வந்து ரொம்ப கம்மியாகும். ஸோ இதனால வர ட்ரை ஐஸை நம்ம கண்டிப்பா கம்மி பண்ண முடியும். ஸோ மாஸ்க் போட்டு நம்ம கண்ணாடியும் போடுவோம், பயங்கரமாக ஃபாக் ஆகும். அதை எப்படி தவிர்க்கிறது, ஸோ ப்ராப்பரான மாஸ்க் எப்படி நம்ம வாங்குறது, யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது டீட்டெயில்டான வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஐ பட்டன் மேலே எடுத்து கிளிக் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு நல்லா இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுக்கு ஒரு நல்ல கியூர் அப்படின்னா ப்ரிசர்வேட்டிவ் ஃப்ரீ ஐ ட்ராப்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ தட் சின்ன சின்ன கேப்சூல்ஸ் மாதிரி வரும். ஒன் டைம் நம்ம யூஸ் பண்ணிட்டு த்ரோ பண்ணுற மாதிரி இருக்கும். அது பர் மந்த் அந்த ரேஞ்சில் 30 கேப்சூல்ஸ் மாதிரி வரும். ஸோ நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க ஒரு விஷயம், கண்ணு வழியா கொரோனா ஸ்ப்ரெட் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ இதுக்காக இப்போ ஒரு கஸ்டமைஸ்டான ஒரு காகிள்ஸ் மாதிரி வந்திருக்கு. அது என்னன்னா இந்த சைட் ஃபுல்லா கவர் ஆகுற மாதிரி இருக்கு. ஸோ அதை நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம அதிகமாக கண்ணை வந்து டச் பண்ணாமல் இருப்போம். ஸோ இதனால ஐ வழியா வந்து கொரோனா ஸ்ப்ரெட் ஆகாம இருக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் செகண்ட் திங், இதை நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த ஃபாகிங், கிளாஸ் ஃபாகிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே கம்மியாகுது. ஸோ இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. ஒன் ஆஃப் த ரொம்ப வேல்யூபிள் டிப், ட்ரை ஐஸ் அதிகமாக இருக்குன்னா முடிஞ்ச வரைக்கும் ஏசி அவாய்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் திங். தென் நீங்க ஏதாவது ட்ரை பண்ணணும், ஏர் ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்ணணும், அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது ஹியூமிடியேட்டர் ட்ரை பண்ணலாம். ஸோ இது என்னன்னா நம்மளோட நார்மலா இருக்கிற அந்த டெம்பரேச்சர்ல இருக்க அந்த ஏர்ல மாய்ஸ்சர் சில ஒரு கண்டிஷனுக்கு அது கம்மியாகும். ஸோ இது நம்ம யூஸ் பண்ணும்போது அதுல வந்து தண்ணி பதம், ஈரப்பதம் அப்படிங்கிறது அந்த காத்துல அதிகமா இருக்கும். ஸோ இதனால ட்ரை ஸ்கின் இருக்கிறது, நிறைய விதமான ரொமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் இல்லை தைராய்டு ஐ டிசீசஸ் இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு ட்ரையாக ஃபீல் பண்ணும்போது இது ரொம்பவே கம்மி பண்ணும். ஸோ தட் இதுவும் ஒரு விதமான ஏர் கண்டிஷன் பண்ணுறதுனால மாய்ஸ்சர்டாக இருக்கும். ஸோ இது நமக்கு ஸ்கின் அண்ட் பியூட்டி, ஹெல்த் டிப்ஸ் எல்லாத்துக்குமே இது ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு முக்கியமான விஷயம் தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் திங், நம்ம எல்லாருமே வந்து மூக்கு வழியாக மூச்சு விடணும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறோம், அத்லெட்டிக் பர்சன்ஸ் இதை பற்றி டீட்டெயில்டாக தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ ஏர் ஃப்ளோ வந்து ப்ராப்பராக இருக்கும், லங்ஸ் ஃபுல் கெப்பாசிட்டிக்கு விரிஞ்சு அது கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி ஆகும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ப்ரீத்திங் பேட்டர்ன். இது நம்ம வாயால் பண்ணும்போது நமக்கான லங்ஸோட கெப்பாசிட்டி எக்ஸ்டெண்ட் ஆகி கம்மி ஆகாது. அண்ட் இதனால நமக்கு நிறைய டிசீசஸ் வர சான்ஸ் இருக்கு. மூக்கால மூச்சு விட ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ. See you in next.